பேராசிரியர்களே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புக்கான பணம் தன்னால் ஒதுக்கப்பட்டதாகவும், தான் பதவியை விட்டு செல்லும் போது அது ஒதுக்கிய விட்டு தான் வந்ததாகவும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதை முற்றுமுழுதாக மறுதளிக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். IMF வருகையின் பின்னர் கடந்த அரசாங்கம் வரி வீதங்களை கடுமையாக அதிகரித்தது. அரசாங்க தனியார் ஊழியர்கள் குறிப்பாக 3,38,000க்கு மேலே சம்பளம் பெறுபவர்கள் 36% கிட்டத்தட்ட 74,000 ரூபா வரி விதிக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அப்போ இதில் வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை சேர்ந்தவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். 36% என்பது கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு நிகரான வரி வீதம். ஆகவே பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்க சம்மேளனம் ஃபூட்டா கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு பணிப்பகிர்வை மேற்கொண்டு இந்த வரி வீதத்தை 36% 25% குறைக்குமாறு ஜனாதிபதியை கேட்டு கடுமையான போராட்டங்களை நடத்தியது. ஆனால் ஜனாதிபதி அவர்களை பேச்சுவார்த்தையை கூட கூப்பிடவில்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆசிரியர்கள் 10,000 ரூபா சம்பளம் அதிகரிப்பு கேட்டு கிட்டத்தட்ட அவர்களும் 3 மாதம் போராடினார்கள். அவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அடுத்தது, பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் தங்களுக்கு முன்னரே வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பை தருமாறு அவர்களும் 3 மாதம் போராடினார்கள். அரசாங்கம் அவர்களை கணக்கெடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு திடீரென அமைச்சரவை கூடி முடிவெடுத்ததாகவும் சம்பள அதிகரிப்பு ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியது. அது தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறுவதற்கு முதல் நாள். இதை பலர் நம்பவில்லை. அரச ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள் நம்பவில்லை. இதனால தான் அந்த ஊழியர்கள், அரச ஊழியர்கள் பெருமளவுக்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு வாக்களித்தார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது நடக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் முன்னாள் ஜனாதிபதி சொல்கிறார் தான் பணம் ஒதுக்கியதாக. ஒரு பணம் ஒதுக்குவது என்பது ஒன்று வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் அல்லது கணக்கு வாக்கெடுப்பு மூலம் செய்யப்பட வேண்டும். அது நடைபெறவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை, குற்றச்சாட்டை தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள பேச்சாளர்கள், அரசாங்க அமைச்சர்கள் கையாண்ட விதமும் என்னை பொறுத்தவரை பிழையானது. அவர்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால், நிதி அமைச்சின் அதிகாரிகளின் அனுமதியின்றி அமைச்சரவை முடிவெடுத்தது, ஆகவே தவறு என்று. ஆனால் உண்மையிலே அவ்வாறு அல்ல. அமைச்சர் ஒரு முடிவெடுத்தால் அதற்கு அதிகாரிகள் கட்டுப்பட வேண்டி வரும். நிதியமைச்சின் செயலாளர் அமைச்சர் சொல்லும்போது அதை மறுதளிக்க இயலாது. இலங்கை நியதி என்னென்று சொன்னால், அமைச்சர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தான் செயலாளர்கள் நடக்க வேண்டும். இந்த இடத்துல கடந்த ஜனாதிபதி தான் நிதி அமைச்சராகவும் இருந்தார். அவர் அமைச்சரவையில் ஒரு அங்கமாகவும் இருந்தார். அப்போ அமைச்சரவை முடிவெடுத்திருந்தால் அதை நிதியமைச்சர் அதிகாரிகளின் அனுமதியை பெற்று செய்யவில்லை என்று சொல்வது தவறானது. வழமையில் அவ்வாறு நடைபெறுவதில்லை. நிதியமைச்சின் அதிகாரிகளின் அபிப்பிராயத்தை கேட்கலாம். எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய செயலாளர்களை, அதிகாரிகளின் அபிப்பிராயத்தை கேட்க வேண்டுமே ஒழிய அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான பதவியில் உள்ளவர்கள் நிதியமைச்சின் அதிகாரிகளின் அனுமதியை பெறாமல் அமைச்சரவை சம்பளத்தை அதிகரித்தது என்று சொன்ன விடயமும் தவறானது. உண்மையில் ரெண்டுமே நடைபெறவில்லை. இது ஒரு தேர்தலுக்காக செய்யப்பட்ட விடயம். ஆனால் இலங்கையில் உள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம் மிக குறைவாக இருக்கின்றது, உற்பத்தி திறன் குறைவாக இருக்கின்றது, பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கின்றது. இந்த நாட்டில் 80 லட்சம் பேர் வேலையில் இருக்க முறைசார் தொழில் இருக்கிறார்கள். 15 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள், 16 லட்சம் பேர் தனியார் துறை ஊழியர்கள், மிகுதி அவ்வளவு பேர் மேன துறையில் இருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்குமே வாழ்க்கை தரம் உயர வேண்டும், எல்லோருக்கும் சம்பளம் கிடைக்க வேண்டும், உற்பத்தி திறன் கூட வேண்டும், பொருளாதாரம் செழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது.